ரெண்டு வீரர்களை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு வீரர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஜனங்களை காப்பாற்றணும், எதிரிகளிடமிருந்து அந்த ஜனங்களை எப்படியாவது அந்த நாட்டை காப்பாற்றணும். அந்த ரெண்டு வீரர்களை யார் ராஜாவா நாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களோட இயேசு இருக்கிறாங்க. நானும் என் இயேசு. ஒரு நாட்டுல ராஜா என்ன பண்ணாரா, எதிரிகளிடமிருந்து தன்னுடைய தேசத்தையும் அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாரா, அரசியை கூட்டிட்டு ரெண்டு வீரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா. ஆனா அந்த ரெண்டு வீரர்கள் நல்ல பலசாலிகளா இருந்தாங்களா. அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, எதிரிகிட்ட இருந்து இந்த நம்ம தேசத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களாம். ரெண்டு வீரர்களும் போய் நல்ல போர் செஞ்சு யுத்தம் பண்ணி பயங்கரமான ரத்த ஆடை ஓடுது அந்த மாதிரி நடத்தி என்ன பண்ணிட்டாங்களா, தேச சிறைப்பட்டு போகாத அளவுக்கு காப்பாத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க யுத்தத்துல. ஆனா வந்த பிறகு எல்லா மக்களும் ராஜாவை பாக்குறாங்க. ராஜா ரெண்டு பேருமே நல்லாவே யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நம்ம தேசமும் சிறைப்பட்டு போகலையே, என்ன நடக்குது, யார ராஜாவை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில ராஜா என்ன பண்ணாரா, ஒரு வீரனை பார்த்து, தம்பி நீ அடுத்த இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு நீதான் வந்து தளபதியா வர போற, ஒரு யுத்தவரனா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சா, என்னங்கய்யா ராஜாவே இவன் நல்லாவே யுத்தம் பண்ணானே, ஏன் எனக்கு இந்த பதவியை கொடுத்துட்டீங்க, ராஜாவே ஆக்கிடலாமே, நாங்க எல்லாம் இவரதான் நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க எல்லாரும் யுத்தம் பண்ணவனை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா இங்க இருக்கிற இன்னொரு வீரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படி கிடையாதுங்க. அவன் யுத்தத்தையும் நடத்தினான், ஜனங்களையும் பாதுகாத்தான், ஜனங்களுக்கு ஒரு காரியமும் நடக்காம, ஒரு ரத்தம் ஜனங்களுக்கு எதுவுமே நடக்காம, அந்த எல்லா பிரச்சனையும் அவங்க மேல விழ வேண்டிய அடிகள் எல்லாம் இவன் வாங்கிட்டு, இவன் ரத்த கரையா சிந்தி எதிரிகிட்ட போரிட்டு போராடி எல்லாரையும் ஏத்தி சாச்சிட்டு ஜனங்களையும் காப்பாத்தலாம். அதனால இவனுக்கு தான் அடுத்த ராஜாவா வரதுக்கு தகுதி இருக்குது. வீரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட போக்கஸ் எல்லாமே எதிரிகளை கொல்லணும், நான் ராஜாவாகணும், அது மட்டும் தான். ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, நான் ராஜாவா ஆனாலும் சரி அவளாலும் சரி எதிரிகிட்ட இருந்து என் நாட்டை காப்பாத்தணும், என் ஜனங்களை காப்பாத்தணும், அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அநேக உயிர்களை காப்பாத்துற வந்தாங்க. அநேக உயிர்கள் மட்டும் இல்ல, எதிரி நாட்டை எப்படி இருந்ததுனால நம்ம நாட்டை காப்பாத்திரலாம். ஒரு உயிர் போகாம அந்த உயிரை காப்பாத்துறவன கடவுள்னு சொல்லுவாங்க. அதனால இவன் கடவுளை போல இருக்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் ஜனங்க மேல கரிசனையா நடத்துவான், ஜனங்களை நிச்சயமா காப்பாத்துவான், இவன் தான் அடுத்த ஒரு இளவரசனா வருவான், இவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு அதவன ராஜாவா என்ன பண்ணிட்டாரா, மணிமுடி சூட்டிட்டாரா. இத கதை எதை கொடுக்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு நேரா எவ்வளவு ஜனங்க போறாங்க, நரகத்தின் பிடியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் தப்பு வைப்பதற்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி 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 அந்த பிசாசானவனை அவனை ஜெயித்து என்ன பண்ணாரா, அந்த உரிமை பத்திரத்தை வாங்கிட்டு எல்லா ஜனங்களையும் அவர் மீட்டிருக்கிறாரு. இன்றைக்கும் அவர்தான் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்துல அவர் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ராஜா. உங்களோட இயேசு இருக்கிறாருங்க. God bless you.